ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இஃப்தார் நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க. சில்லுன்னு க்ரீமியாக இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கணும், அதே நேரம் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம். குட்டீஸ்லேருந்தே பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருளாக நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். முதல்ல பாதாம் தேவைப்படும். நான் 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 12 பாதாம் எடுத்திருக்கேன். இது பெரிய பெரிய பாதாம், அதனால் 12 கரெக்டாக இருக்கும். சின்னதாக இருந்தால் ஒரு 15 சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வெந்நீரில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பேரிச்சம்பழங்க. நோன்பு திறக்கிற நேரம் கண்டிப்பாக நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துக்கோம். சில நேரம் குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நான் ஒரு 6 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். நீங்கள் பாலில் கூட ஊற வைக்கலாம். நான் சுடுதண்ணிலே ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இது 2 ஊறட்டும். நம்ம பால் காய்ச்சிடலாம். 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பால் ரொம்ப நேரம் காய்ச்சினாலும் திரிஞ்சு போகாமல் இருக்கும். திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்தோன்னா அதை வத்துறதுக்காக நம்ம ரொம்ப நேரம் காய்ச்சிற மாதிரி இருக்கும். இது திக்கான பால் தான். அதனால் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். பால் நல்லா காஞ்சு கொஞ்சம் திக்காகிற வரைக்குமே நம்ம இதை கொதிக்க விடணும். இப்போ பால் சூடாகட்டும். இப்போ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது நைலான் ஜவ்வரிசி தான். நீங்கள் மாவு ஜவ்வரிசி எது இருக்கோ எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ரொம்ப நல்லதுங்க. இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம விரதம் இருக்கிறதுக்கு, நோன்பு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாய் வயிறெல்லாம் புண்ணாயிடும். அதை குணப்படுத்துறதுக்கு இந்த ஜவ்வரிசி ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நம்ம ஊற்றி வச்சா பாலுமே நல்லா கொதித்து வருது பாருங்கள். நல்லா ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து கலந்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு, வத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாதாமில் தோல் எடுத்துக்கிறலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துக்கோங்க. குறப்பாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருச்சு. நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ தான் நமக்கு பால் நல்லா திக்காக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியுமே நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு ஜல்லடியில் போட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இது மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி விட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி பற்றாத அளவுக்கு நல்லா உடச்சி விட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காகவும் இந்த பால் நல்லா திக்காக வர்றதுக்காகவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்டு பவுட்ரு நான் எடுத்திருக்கேன். கஸ்டர்டு பவுட்ரு இல்லாட்டினா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ அடுத்ததாக பாருங்கள், பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். இப்போ இனிப்புக்காக நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கூட இனிப்புக்காக நான் மில்க் மேடும் சேர்க்க போகிறேன். அதனால் இந்த 100 கிராம் சர்க்கரை போதும். நீங்கள் மில்க் மேடு சேர்க்காட்டினா சர்க்கரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பேரிச்சம்பழம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதெல்லாம் சேர்த்து கலக்கும்போது பால் திக்காகும். அதனால் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுப்பு சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்டு பவுடரையும் இது கூட சேர்த்துருங்க. கஸ்டர்டு பவுடர் சேர்த்த உடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இது மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா இனிமேல் கட்டிப்பட ஆரம்பிக்கும், அடிப்பிடிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ சீனி நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம். இப்போ இனிப்பு இதுக்கு பத்தாது. அதனால் நான் மில்க் மேடு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது சேர்க்கும்போது நல்ல திக்காகவும் இருக்கும். டேஸ்ட் நமக்கு இன்னும் அதிகமாகும். இப்போ மில்க் மேடு சேர்த்துடலாம்.
அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதை விட ரொம்ப திக்காக வேணாம். இப்போ மில்க் மெய்டு சேர்த்துட்டும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது ரொம்ப உறைஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம வந்து வேக வச்சு வடைச்சி வச்சுருக்கிற ஜவ்வரிசி இது கூட சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்துட்டோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. இல்லைனா நீங்கள் அப்படியே கூட நட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. நம்ம நோன்பு திறக்கும் போது எடுத்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த திக்னஸோடு உள்ளே வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது எனக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக நான் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு மேலே என்ன பொருள் அலங்கரிக்கிறதுக்கு என்னமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெடியாக இது போல் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இதை வந்து நான் காலையிலே செஞ்சுட்டேங்க. நம்ம அப்படியே ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அப்படியே சில்லுன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நோன்பு திறக்கிற நேரத்தில் பிள்ளைங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. குட்டீஸுங்களாம் நோன்பு வைக்கும்போது நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நோன்பு திறக்கிற நேரம் எடுத்துக்கிறலாம். இதே மாதிரி இஃப்தார் நேரத்தில் செய்யக்கூடிய சுலபமான ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் நிறையா இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் இஃப்தார் ரெசிபிஸ்னே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டெசர்ட் மட்டும் இல்லை, பஜ்ஜி, வடை, கட்லெட் இந்த மாதிரி நிறையா ரெசிபி நான் கொடுத்துருக்கேங்க. ப்ளேலிஸ்ட்டில் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நோன்பு திறக்கிற நேரத்தில் சில்லுன்னு குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெசிபி எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.